வெங்காயம் நல்லா சுருங்கி வந்துருச்சு பாருங்கள். இன்னும் செவக்கலை, ஆனால் நல்லா கொஞ்சமாக சுருங்கி வந்துருச்சு. நல்லா வதங்கி வந்துருச்சா. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த எல்லா பூண்டு பேஸ்ட்டும் போட்டுறேன். போட்டு இது கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கினோம்னா அதுவும் இதுவும் சேர்ந்து நல்லாவே செவக்க வறுத்துடும். இது கொஞ்சம் நேரம் கழிச்சு புதினா கொத்தமல்லி போடுவோம். மசாலா போட்டுட்டு அப்புறம் புதினா கொத்தமல்லி போடுவோம். ஓகேவா? இப்போது அது ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் இப்போ பிரியாணி மசாலா, தனி மிளகாய்த்தூள், இது நான் அரைச்ச பவுடர். அது பட்டை கிராமெல்லாம் ஃபஸ்ட்டில் போட மாட்டேன். இது மாதிரி அரைச்சி நான் எண்ணெயில் போட்டு வறுத்துப்பேன். போட்டோன்னா இப்போ இது நல்லா எண்ணெயில் இந்த நடுப்புற கொஞ்சம் எண்ணெயை எடுத்துகிட்டு வெங்காயத்தெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இது எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வறுத்துப்பேன். இப்போ அந்த இஞ்சி பூண்டு போட்டாலே என்ன ஆகிடும், இப்படி உட்கார ஆரம்பிச்சிடும். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இந்த மல்லி புதினாலாம் போட்டோம்னா இந்த பிடிச்சது வெளியே வந்துடும். அதுவும் ஒரு நேரம் நல்லா வதங்கணும். கொத்தமல்லி முதல்ல போட்டு நல்லா வதக்குவேன். மல்லி தழை பொடியை கட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம் கடைசியாக போடுறதுக்கு. இது ஒரு கைப்பிடி இது போட்டுக்கலாம். இந்த தண்டு பாகம்லாம் இருக்கு இல்லையா அடியில், அது கொஞ்சம் இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா உருண்டு வந்துடும் வதக்கும்போது. தக்காளி போட்டுருங்க, இது கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். அதுக்கு வரை இப்படி தான் இருக்கும். மிளகா போட்டாச்சு, மிளகா தூள் போட்டேன் இல்லையா, இப்படி கொஞ்ச நேரம் வதக்கும். அப்புறம் புதினா சேர்த்து வதக்கலாம். இப்போ புதினா சேர்த்துக்கலாம். புதினாவும் ஒரு கைப்பிடி இருக்குது. கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் கடைசியாக போடுறதுக்கு. வரும் புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். புதினாவும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி வதங்க